ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கி ஹெர்பேரா ஃப்ளவர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜடவேணி ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒயிட் கலர் ஹெர்பேரா ஃப்ளவரும் ரெட் கலர் ஹெர்பேரா ஃப்ளவரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி நாம் இந்த ரெண்டு கலரும் வச்சு ஜடவேணி ஈஸியாக எப்படி நாம் கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேலண்டர் அட்டை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நோட் புக்கு கூட, லாங் நோட் புக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பூ கட்டுறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே கட்டுற மாதிரி தான் கேலண்டரில் இந்த மாதிரி ஒரு 2 சுற்றிக்கலாம் த்ரெட் வச்சு. த்ரெட் 2 தடவை வர மாதிரி இந்த மாதிரி கேலண்டர் லென்த்துக்கு நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு இனி நம்ம பூ கட்டுறதுக்கு எவ்வளோ லென்த்துக்கு த்ரெட்டு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துச்சு இன்னொரு பக்கம் நம்ம பூ எந்த பக்கத்தில் நம்ம கட்டுவோமோ அந்த பக்கத்தில் இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை இந்த மாதிரி நாட் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம எவ்வளோ லென்த்துக்கு பூ கட்டுறதுக்கு நமக்கு த்ரெட்டு தேவையோ அவ்வளோ எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம த்ரெட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இனி நம்ம இதில் ஹெர்பேரா ஃப்ளவரை வச்சு ஜடவேணி ஈஸியாக நம்ம கட்டிடலாம். இந்த மெத்தடில் ஜடவேணி கட்டுறதுக்கு 5 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் ஹெர்பேரா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெர்பேரா ஃப்ளவர் ஃபஸ்ட்டே பிச்சு நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கட்டிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் பூவெல்லாம் உதுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து பூவை பிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம கட்டிடலாம். 2 நூல் விட்டுருந்தோம். அந்த 2 நூலுக்கு சென்டர்லேயும் கரெக்டாக பூவோட இதழ் கரெக்டாக வர மாதிரி வச்சுருங்க. நம்ம பெட்டல்ஸ் மட்டும்தான் வச்சு கட்டுறோம். அதுக்கு மேலே நம்ம பூ கட்டுற த்ரெட்டை இந்த மாதிரி விட்டுட்டு எப்போ மாதிரி ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட்ட போகிறோம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே பூவோட பெட்டல்ஸை தனியாக எடுத்து வச்சிடாதீங்க. நம்ம கட்ட கட்ட இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஜடவேணி ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம். இந்த ஜடவேணி கட்டுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ ஈஸியான மெத்தட் இது. வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே இப்போ ஹெர்பேரா ஃப்ளவர்லேயும் ஜடவேணி யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. டபுள் கலர் யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒயிட் ரெட் அந்த மாதிரி நம்ம சாரீ கலருக்கு மேட்சாக நம்ம ஹெர்பேரா ஃப்ளவர் வாங்கி நம்ம கட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அந்த அளவு லென்த்துக்கு நீங்கள் கட்டிக்கோங்க. நார்மலாக ஜடவேணிக்கு ஒரு 4லேருந்து 5 ஹெர்பேரா ஃப்ளவர் நமக்கு போதும். அதில் உள்ள பெட்டல்ஸே நமக்கு ஜடவேணி கட்டுற அளவுக்கு நமக்கு தாராளமாக நமக்கு எடுத்துக்கலாம். ஜடவேணி ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம கட்ட போகிறோம். பாருங்கள், நான் கொஞ்சம் லென்த்துக்கு கட்டிட்டேன். இதே சேம் மெத்தடில் தான் இனி நாம் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம ஃபுல்லாகவே கட்டி முடிக்கணும். பாருங்கள், நான் கொஞ்சம் லென்த்துக்கு கட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், இனி நம்ம லாஸ்ட்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டாக இருக்க பூவும் நம்ம இந்த மாதிரி அதே சேம் ப்ரொசீஜரில் நாட் போட்டு கட்டிகிட்டே வரலாம். ரொம்ப இறுத்திரவும் கூடாது. நம்ம நாட் போடும்போது ரொம்ப டைட்டாகவும் நாட் போட்டுறக்கூடாது. கரெக்டான அளவுக்கு வர மாதிரி நாட் போட்டுட்டு லாஸ்ட் 2 நாட் போட்டு முடிச்சிருங்க. பாருங்கள், இப்படி தான் நம்ம கட்டி முடிக்கணும். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், ஜடவேணி
இனி நாம் கரெக்டாக இது வந்து சென்டரில் வர மாதிரி, அதாவது அந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக சென்டர் பக்கமாக பின் பக்கமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு த்ரெட்டை. இப்போ வந்து நமக்கு வந்து ஜடவேணி வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம இது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுல, நம்ம இந்த டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. ஹெர்பேரா ஃப்ளவர் வந்து ஈஸியாக இப்போ மார்க்கெட்லலாம் கிடைக்கிது. அதனால நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதே மெத்தடில் ஒயிட் கலர் ஹெர்பேரா ஃப்ளவரும் நம்ம வந்து கட்டிடலாம். அதே சேம் ப்ரொசீஜரில் தான் நான் வந்து த்ரெட் வந்து கேலண்டர் அட்டையில் வந்து நான் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இனி நம்ம ரெட் கலர் ஹெர்பேரா ஃப்ளவரை எப்படி நம்ம கட்டினமோ அதே மாதிரி ஒயிட் கலர் ஹெர்பேரா ஃப்ளவரையும் அதிலேருந்து பெட்டல்ஸை மட்டும் தனியாக எடுத்துட்டு நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளவர்ஸை வந்து, அதாவது பெட்டல்ஸை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட்டின மாதிரி தான் 2 த்ரெட்டுக்கும் இடையில் பூ வர மாதிரி வச்சுட்டு மேல் பக்கமாக நம்ம வந்து நாட் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை வச்சு நாட் போட்டுடலாம். ஃபுல்லாகவே அதே சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ஃபஸ்ட்டு கட்டின மாதிரியே ஒயிட் கலர் ஹெர்பேரா ஃப்ளவரையும் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்டி முடிச்சிடலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளே ஆகிட்டு இருக்க வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்னு இருக்க ரெட் கலர் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாருங்கள், நான் இப்போ வந்து ஒயிட் கலர் ஹெர்பேரா ஃப்ளவரும் ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டேன். நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நான் வந்து கட்டி முடிச்சாச்சு. இனி நம்ம அதை வந்து இந்த மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு சென்டர் பக்கமாக கட் பண்ணி விட்டுடலாம் த்ரெட்டை. இப்போ நமக்கு ஒயிட் கலர் ஜடவேணியை நம்ம வந்து கட்டி முடிச்சாச்சு. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ரெண்டுமே சிம்பிள், அதே சேம் ப்ரொசீஜரில் தான் நான் வந்து கட்டியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷன், டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு, ட்ராமா ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஹெர்பேரா ஃப்ளவர் வாங்கி நம்ம வந்து ஜடவேணி வந்து கட்டிக்கலாம். உங்களுக்கு வேறு ஃப்ளவர் வந்து கட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெர்பேரா ஃப்ளவர் வாங்கி ஈஸியாக ஜடவேணி வந்து கட்டிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. வெட்டிங் ஹேர் ஸ்டைலுக்கும் ஹெர்பேரா ஜடவேணி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.